ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கவடகஸ் பண்ண கதோட ஹெட்டிங் ஸ்கூல் பேக். ஒரு பையன் ரோட்டில் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு அவங்க கிளாஸில் போய் உட்காந்துருந்தாங்க. அப்போதைக்கு மிஸ் எல்லாரையும் கேட்டாங்க, நேற்று நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனே, எல்லாரும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே கை தூக்குனாங்க. இந்த பையனும் எஸ் மிஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானோ. சரி எல்லாருமே டேபிளில் வந்து நோட்டை வைங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நோட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க. அப்போதைக்கு இந்த பையன் அந்த நோட்டை எடுக்கிறதுக்காக பேகை தேடி தேடி பார்த்தானா, ஆனால் அந்த நோட்டு கிடைக்கவே இல்லையா. காணாமல் போயிடுச்சின்னு மிஸ் கிட்ட சொன்னாங்க. மிஸ் அப்படின்னு கூப்பிட்டானா. என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மிஸ், என் நோட்டை காணும் மிஸ் அப்படின்னு சொன்னானா. இங்கே வாப்பா, நீ எழுதலன்னு சொல்லு, ஏன் நோட்டை காணும்னு போய் சொல்கிற அப்படின்னு சொன்னானா. மிஸ் இல்லை மிஸ், நான் எழுதுனேன் மிஸ், நான் நிஜமாக தான் மிஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானா. ஆஹா அப்படி திரும்பன்னு சொல்லி 2 அடி முதுகுலேயே போட்டாங்க. போய் உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. போய் உட்காந்துட்டாங்க. சாயந்தரம் வந்தான் நான் வீட்டுக்கு. என்னப்பா என்ன மிஸ்ஸு சொன்னாங்கன்னு கேட்டாங்க. இல்லைம்மா மிஸ் என்னை அடிச்சிட்டாங்க. ஏன்ப்பா எதுக்கு அடித்தாங்க? இல்லைம்மா நேற்று நான் அவங்க ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களே, நான் முடித்தேம்மா, ஆனால் அது முடிக்கல, நோட்டு காணாமல் போச்சுன்னா அதுதான் மேம் அடித்தாங்க, ஏன் நீ போய் சொல்கிற, முடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அடித்தாங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தானா அவன் எழுதின இடத்துலையே தான் இருந்துச்சான். டோருக்கு போகிறமா, இங்கே தான் விட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேக்கில் வச்சு மறுநாள் கொண்டு போய் மிஸ் கிட்ட காமிச்சானோ. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போதுமே நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், டியூஷனுக்கு போகிறோம், கிளாஸ்க்கு போகிறோம், ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற புக்கு, பென்சில் பாக்ஸு எல்லாம் அங்கேயே விட்டு நாளைக்கு காலையில் தைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்து தூங்காதீங்க. நீங்கள் அந்த 1 செகண்ட் ஆகுமா அதை எடுத்து வைக்க, அதனால் அதை எடுத்து வடிச்சுட்டு படுத்து தூங்குங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் எப்படியே தொட்டுங்க. பாய் பாய்.